அன்பார்ந்த நேயர்களே, கண் பார்வை குறைவதற்கு மிக முக்கியமான காரணம் கிளைகோமா என்று சொல்லக்கூடிய நோய் பாதிப்பு வந்தாலும், அதை போல கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய நோய் பாதிப்பு வந்தாலும் பார்வை குறைபாடு வருவதற்கு வாய்ப்புண்டு. பொதுவாக கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய நோய் பாதிப்பை கண்ணில் பூ விழுதல், கண்ணில் ஒரு படலம் தோன்றி பார்வையை மறைத்தல் அல்லது கண்களில் பிறை தோன்றுதல் என்று பலவாறாக சொல்வார்கள். பார்வை குறைபாடு வந்துவிட்டால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்தை தயார் செய்து சாப்பிடும்போது கண் பார்வையை பெற முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: கேரட் சாறு, பொன்னாங்கண்ணி அரைத்த விழுது, நெல்லிக்காய் துருவல், மூக்கரட்டை பொடி, நெரிஞ்சில் முள் பொடி மற்றும் தேன். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். கேரட்டை இரண்டாக வெட்டி பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு போன்ற படலமானது கண்களில் இருக்கக்கூடிய பாப்பாவை போல காட்சியளிக்கும். கேரட்டில் உயிர் சத்துக்கள் அதிகமாக உள்ளன. தினசரி ஒரு கேரட் என்று சாப்பிட்டு கொண்டு வரும்போது கண் பார்வையை பெற முடியும். கண்களில் ஏற்படக்கூடிய நோய்களை அறவே போக்க முடியும். அடுத்ததாக பொன்னாங்கண்ணி சாறு. பொன்னாங்கண்ணி கீரையானது உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் கண் பார்வை தெளிவாக தெரிய வைப்பதற்கும் அதிக அளவில் உதவி செய்கின்றன. அதற்கு அடுத்ததாக நெல்லிக்காய் துருவல். நெல்லிக்காயில் உயிர் சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை சீர் செய்து கண் பார்வை தெளிவாக தெரிய வைப்பதற்கு நெல்லிக்காயில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. அதற்கு அடுத்ததாக மூக்கிரட்டை பொடி. மூக்கிரட்டை கீரையை வாரத்திற்கு 3 நாட்கள் என்று தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது கண்களில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை போக்க முடியும். கண் பார்வையை தெளிவாக பெற முடியும். அடுத்ததாக நெரிஞ்சில் முள் பொடி. இந்த நெரிஞ்சில் முள் பொடியானது இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது. அதை போல கண்களில் வரக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை அழித்து கண் பார்வையை தெளிவடைய செய்வதற்கு அதிக அளவில் உதவி செய்கின்றது. இந்த பொருட்களை எல்லாம் ஒரு மருந்தாக தயார் செய்து சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிடும்பொழுது உடனடியாக இரத்தத்தில் கலந்து இரத்தத்தில் உள்ள மாசுகளை அகற்றி, அது மட்டுமல்லாமல் கண்களில் இருக்கக்கூடிய மாசுகளை அகற்றி கண் பார்வை தெளிவாக தெரிய வைப்பதற்கு தேன் அதிக அளவில் உதவி செய்கின்றது. இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கேரட் சாறு 50 மில்லி, பொன்னாங்கண்ணி அரைத்த விழுது 1 தேக்கரண்டி, நெல்லிக்காய். அன்பார்ந்த நேயர்களே, இந்த கண் கருவளையத்தை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடும்போது கண் கருவளையம் படிப்படியாக குறைந்துவிடும். அழகான முகத்தோற்றத்தை பெற முடியும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை சாறு, பீட்ரூட் சாறு, கேரட் சாறு, நெல்லிக்காய் சாறு, தேங்காய் பால் மற்றும் நாட்டு சர்க்கரை. அன்பார்ந்த நேயர்களே, இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வெந்தயக்கீரையில் விட்டமின் சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த ஓட்டத்தை சமன் செய்யும். அதை போல ஹீமோகுளோபின் அளவை சமன்படுத்தி இரத்த ஓட்டத்தை சமன்படுத்தும் பொழுது கண்களை சுற்றியுள்ள கண் கருவளையம் படிப்படியாக குறைந்துவிடும். அதை போல பீட்ரூட் சாறானது இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் திசுக்கள் நன்றாக வளருவதற்கும் ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துவதற்கும் பீட்ரூட் சாறு அதிக அளவில் பயன்படுகிறது. அதை போல கேரட் சாறு முக்கியமாக கண்களை சுற்றியுள்ள நரம்புகளில் இரத்த ஓட்டம் கெடும்பொழுது கண்களை சுற்றி கண் கருவளையம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அங்கே இரத்த ஓட்டத்தை சமன் செய்வதற்கும் தோல் பகுதியை
பாதிப்படையாமல் பாதுகாப்பதற்கும் கேரட் சாறில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகிறது. அதை போல நெல்லிக்காய் சாறானது உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் கல்லீரல் மண்ணீரல் போன்றவற்றில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் இரத்த ஓட்டத்தில் தடைபடும் இரத்த ஓட்டத்தை சமன் செய்வதற்கும் கல்லீரல் மண்ணீரல் இவற்றை பாதுகாப்பதற்கும் கண் கருவளையத்தை போக்குவதற்கும் நெல்லிக்காய் சாறானது அதிக அளவில் பயன்படுகிறது. அதை போல தேங்காய் பாலில் விட்டமின் இ சத்து அதிகமாக உள்ளது. தோல் பகுதியானது வறண்டு போயிருந்தாலும் கருத்து போயிருந்தாலும் அவற்றை சரி செய்வதற்கு தேங்காய் பாலில் உள்ள சத்துக்கள் உதவி செய்கிறது. அடுத்ததாக நாட்டு சர்க்கரையானது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கெட்ட நீரை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சமன் செய்து உடலும் மனதும் எப்போதும் சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்வதற்கு நாட்டு சர்க்கரை அதிக அளவில் பயன்படுகிறது. நேயர்களே, இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெந்தயக்கீரை சாறு 3 தேக்கரண்டி, பீட்ரூட் சாறு 4 தேக்கரண்டி, கேரட் சாறு 4 தேக்கரண்டி, நெல்லிக்காய் சாறு 3 தேக்கரண்டி, தேங்காய் பால் 2 தேக்கரண்டி, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. நேயர்களே, இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் வெந்தயக்கீரை சாறை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக நெல்லிக்காய் சாறு 3 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக கேரட் சாறு 4 தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக பீட்ரூட் சாறு 4 தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக தேங்காய் பால் 2 தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்றாக கலக்கவும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மருந்து தயாராகிவிட்டது. கண்களை சுற்றி கண் கருவளையம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இரத்த ஓட்டத்தில் தாமதம், ஆக்சிஜன் செல்வதில் குறைபாடு, ஹீமோகுளோபின் அளவு குறைபாடு. இவற்றின் காரணங்களாக கண் கருவளையம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பை எல்லாம் போக்குவதற்கு இந்த மருந்தானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. மிக முக்கியமாக கல்லீரல் மண்ணீரலில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சமன் செய்யக்கூடியது. முக்கியமாக இரத்தத்தில் HP அளவை அதிகரித்து ஆக்சிஜன் அளவை சமன்படுத்துவதற்கு இந்த மருந்து அதிக அளவில் உதவி செய்யக்கூடியது. அன்பார்ந்த நேயர்களே, நோய் பாதிப்பு இரவில் கண் விழித்து வேலை செய்வதாலும் கண்களை சுற்றி கண் கருவளையம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிக மனக்கவலை இருந்தாலும் கண்களை சுற்றி கண் கருவளையம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பை சரி செய்வதற்கும் கண் கருவளையத்தை போக்குவதற்கும் இந்த மருந்து அதிக அளவில் பயன்படுகிறது. அன்பார்ந்த நேயர்களே, கண் கருவளையம் பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை காலை மாலை